Hello friends, welcome to M.Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மழை காலத்துக்கு இந்த மிளகு ரசம் ரொம்ப நல்லது. சளி, இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இந்த ரசத்துக்கு மிளகு ரசத்துக்கு நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்க போறோம். மிளகு நிறைய இருந்தா ரொம்ப நல்லது. மிளகாய் காரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு மிளகு வந்து நம்ம அதிகமாக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்துக்கு வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபியில் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் துவரம் பருப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா. இதை வந்து நம்ம நல்ல பொடியாக அரைச்சிக்க போகிறோம். ரசம் அப்படின்னாலே ஒரு எசன்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். அதனால இது நல்ல பொடியாக இருந்துட்டு இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ரசம் செய்ய போகிறோம். இப்போ இது நல்ல பொடியாக அரைச்சாச்சு. 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் குழந்தைங்களா இருக்காங்கன்னா வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பல் வந்து பூண்டு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம காம்போடு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம முழுசாக அரைக்காமல் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டைமில் இப்போவே வந்து நமக்கு ஒரு ரசமோட வாசனை வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம காம்பை எடுத்துட்டு நல்லா ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து நம்ம வந்து இது கையிலே பிசைகிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரசம் பவுடர் அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து ரொம்ப வந்து பீஸாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம். அதையும் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். புளி நல்லா வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டு நம்ம தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி நம்ம ஊற்றிட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு செஞ்சிங்கன்னா பருப்பு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள். மஞ்சள் நம்ம எவ்வளோ நிறைய சேர்த்துக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய பொடி. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரியல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம்னா கடுகு வந்து தெறிக்காது. கருவேப்பிலையே நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரசம் மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். ரசம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அந்த செய்த பாத்திரத்துலேருந்து நான் வந்து அதை கழுவி ஊற்றிக்கிட்டேன். ரசம் பார்த்திங்கன்னா வந்து கொதிக்க விடவே கூடாது. அது மேலே நுரைச்ச வரையிலே வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதோட எசன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அது கொதிச்சு வந்துருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே வந்து போயிடும். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து நம்ம காம்போட அந்த தண்டோடு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டு போட்டோம்னா டக்குன்னு நம்ம மூடி வச்சிடணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.